லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தினமும் ஒரு தொகுதி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் திருநெல்வேலி தொகுதி குறித்த அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். நெல் வயல்கள் சூழ அமைந்த திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஆலங்குளம் தொகுதி தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. இவற்றுள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் என கூறப்படுகிறது. இதுவரை திருநெல்வேலியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் 7 முறை அதிமுகவும், 5 முறை காங்கிரஸ் கட்சியும், 3 முறை திமுகவும், 2 முறை சிபிஐயும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் அதிமுகவின் கடம்பூர் ஆர் ஜனார்த்தனன் 4 முறை இத்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சராகவும் கடம்பூர் ஆர் ஜனார்த்தனன் பணியாற்றியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பிடி தானுபிள்ளை 2 முறையும், திமுகவின் DSA சிவப்பிரகாசம் 2 முறையும் இந்த தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் ஞான திரவியம் வெற்றி பெற்றார். ஞான திரவியம் 5,22,623 வாக்குகளையும், அவருக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் மனோஜ் பாண்டியன் 3,37,166 வாக்குகளையும் பெற்றனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.